அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது தேசிய அறிவியல் தினம். இந்தியாவில் தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 28 1928 அன்று இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு இயற்பியலாளர், அவருடைய பெயரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சர் சி.வி. ராமன் அவர்கள். அந்த சி.வி. ராமன் அவர்கள் ராமன் விளைவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய நாள் தான் பிப்ரவரி 28 1928. சரிங்களா? ஃபேன்சி நம்பரா இருக்கு, மறந்துடக்கூடாது. அந்த பிப்ரவரி 28 தான் இந்தியாவில் தேசிய அறிவியல் தினம். அதே சமயத்துல சர்வதேச அறிவியல் தினம் ஒரு தினம் இருக்குது. அந்த தினம் நவம்பர் 10ஆம் தேதி, அதையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? சரி, அவருடைய ராமன் விளைவு, அந்த 28ல அறிமுகப்படுத்தப்பட்ட ராமன் விளைவிற்கு 1930 அன்று இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மறந்துடக்கூடாது. அதன் பிறகு சர் சி.வி. ராமன் அவர்களுக்கு இந்திய அரசின் பொதுமக்களுக்கான உயரிய விருதான பாரத் ரத்னா விருது 1954ஆம் ஆண்டு அன்று வழங்கப்பட்டது. அதன் பிறகு இன்னும் அவரை சிறப்புப்படுத்துற மாதிரி 1957ஆம் ஆண்டு அன்று ரஷ்யாவில் வழங்கப்படுகிற ஒரு முக்கியமான விருது லெனின் அமைதி விருது. இந்த நோபல் பரிசு வந்துட்டு அமைதிக்கான துறை கொடுப்பாங்க. அதற்கு ஈக்குவலா இருக்கிற இன்னொரு பரிசு லெனின் அமைதி விருது. அந்த விருது சர் சி.வி. ராமன் அவர்களுக்கு 1957ஆம் ஆண்டு அன்று வழங்கப்பட்டது. இந்த அறிவியல் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, அறிவியல் மீது இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்ட வேண்டும், இப்போது இருக்கிற இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும். அதற்காக தான் ஆண்டுதோறும் 1987ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது.